அம்மா ஊரு எனக்கு வேண்டாம் இங்கு எனக்கு வேண்டாம் என் மானோடு பட்டா போய் இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு மாசான 3D வீடியோவை ரொம்ப ஈஸியாக எப்படி உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது ப்ரீசெட்டு. அந்த ப்ரீசெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா இந்த வீடியோவில் ஒரு பாஸ்வேர்டு வந்து ஷோ ஆகும். அந்த பாஸ்வேர்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து தெளிவாக பார்க்க முடியும். அது உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஃபுல்லாக தெரிகிற மாதிரி தான் அந்த வீடியோ ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இடத்துல மட்டும் கொடுக்குற நான் பாஸ்வேர்டை கரெக்டாக வாட்ச் பண்ணி அந்த பாஸ்வேர்டை போட்டால் மட்டும் தான் உங்களுக்கு ப்ரீசெட் வந்து ஒர்க் ஆகும். இப்போது அந்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்புட் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனால் அதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கேன்டா எப்பயும் போல் சாங்கு இந்த மாதிரி பீட் மார்க்கு அது போக இந்த லிரிக்ஸு அதுலேயும் நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் தமிழ் ஃபாண்டு தான் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால் நான் இனிமேல் போடுற வீடியோ எல்லாத்துலேயுமே அதோட தமிழ் ஃபாண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த தமிழ் ஃபாண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த கீழே இருக்க எடிட் டெக்ஸ்ட் போங்க. போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஆரோ மார்க் இருக்கா, ஜஸ்ட் அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணி இல்லை கீழே இருக்க அந்த வியூ ஆல் ஃபாண்ட் அப்படின்ற டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்க 3 டாட்டை டச் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபாண்டுன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் எந்த இடத்துல இருக்குன்னா இதில் இந்த டவுன்லோட் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா ரீசெண்ட்லேயே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட இமேஜை நான் கொடுத்துருக்க அந்த ஃபாண்டை ஃபஸ்ட்டு இதில் கரெக்டாக செலக்ட் பண்ணி ஆட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக அந்த இடத்துல ஆட் ஆயிரும். இப்போ அந்த ஃபாண்ட் மேலே ஒன் டைம் டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல சேஞ்ச் ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுமே இதே மாதிரியே வரிசையாக மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு எல்லா இதுலேயுமே அந்த ஒரே ஃபாண்டே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஃபாண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கடுத்து இதில் எடிட் பண்ண போகிற இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். அந்த இமேஜை எப்படி ஆட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அந்த இமேஜ்லேருந்து பேக்ரவுண்டாக கட் பண்ணி எடுக்கணும். அதை எப்படி ஈஸியாக பண்ணுறேன்னா இப்போ அப்படியே அந்த ஆப்லேருந்து வெளியே வந்துட்டு உங்களோட குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் இப்போ என்ன சர்ச் பண்ண போகிறேன்னா நான் இதை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ரிமூவ் பிஜி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு அப்லோட் இமேஜ்ன்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதில் போய் ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் இந்த அப்லோட் இமேஜ்ன்ற டச் பண்ணுறீங்க. டச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் இருக்குது பதிலாக அதை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் அதில் யூஸ் பண்ணேன் அதே இமேஜை உங்களுக்கு இந்த இடத்துல செலக்ட் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரியே நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் இந்த வீடியோ ப்ரிவியூலே பார்த்துட்டு இருப்பீங்க. நான் எப்படி இமேஜை யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதே மாதிரி இமேஜாக இருந்தால் அதாவது இந்த இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேக்ரவுண்டில் கீழே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இமேஜாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் கீழே நான் ஒரு 3D எஃபெக்ட் ஒன்றும் கொடுத்துருக்கேன். அது வந்து கரெக்டாக அந்த பேக்ரவுண்டில் செட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இமேஜாக எடுத்துகிட்டு ஜஸ்ட் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணால் மட்டுமே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே அதில் இருக்க பேக்ரவுண்டை இந்த மாதிரி ஒரே கிளிக்கில் ரெடி பண்ணி கொடுத்துரும். இப்போ இந்த கீழே இருக்க டவுன்லோட் அப்படின்னு டச் பண்ணி இந்த இமேஜை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான இமேஜ் ஃபாண்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கடுத்து இதெல்லாம் வச்சு எப்படி வீடியோவை மேக் பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இதில் நம்ம ஆல்ரெடி ஃபாண்ட் எல்லாத்தையுமே ஈஸியாக எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்த்தாச்சு. அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இதில் இமேஜ் ஆட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 3D ஆப்ஷன் இருக்குது பதிலாக அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கிழக்கு ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுறீங்க. இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் அந்த இமேஜ் இருக்குது பதிலாக அதாவது ஒரிஜினல் இமேஜ் அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணாமல் நம்ம வச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த இமேஜை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் அதே இமேஜை இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதே இமேஜை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட்டா ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இதை ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணணும். ஸோ கரெக்டாக நம்ம அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணி அந்த 3 டாட்டை டச் பண்ணி இந்த 5வது இருக்க ஃபில் கம்போசர் ஏரியா அப்படின்ற கொடுத்து ஃபில் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா வீடியோட லாஸ்ட் வர போயிட்டு இந்த 2வது இருக்க கொடுத்து வீடியோட லாஸ்ட் வர இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இதில் ஜஸ்ட் ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது எல்லா வீடியோலையும் நம்ம ஆட் பண்ணுறது தான். ஃபஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணி கீழே இருக்க எஃபெக்ட் போயிட்டு இந்த இடத்துல இருக்க இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றத போனீங்கன்னா இதில் இந்த மேலே இருக்க சர்ச் பால் டைல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி இந்த டைல்ஸ் எஃபெக்டை மட்டும் ஆட் பண்ணிட்டு இந்த மிரரை மட்டும் ஆன் பண்ணி விட்டாலே போதும். இந்த மாதிரி வந்து ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இதை லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ தான் நமக்கு அந்த லிரிக்ஸ் வந்து மறையாமல் இருக்கும். இந்த சாங்குக்கு மேலே கொண்டு வந்து செட் பண்ணாலே போதும். இந்த மாதிரி அங்கங்கே லிரிக்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடத்துல உங்களோட ஃபேஸை வந்து மறைச்சாலோ ஏதோ பண்ணாலோ அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் இந்த மாதிரி டச் பண்ணி அதை நமக்கு தேவையான இடத்துல இந்த மாதிரி சும்மா கையாலே நீங்கள் மூவ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இதில் நாம் ஒரு அந்த PNG இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதாவது கட் பண்ணி ரெடி பண்ண பார்த்தீங்களா, அதை வந்து எந்த இடத்துல ஆட் பண்ணணும்னா நீங்கள் வீடியோட ஸ்டார்டிங்லேருந்து ஆட் பண்ணலாம்னு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு இது வந்து ஒரு இடத்துல மட்டும் தான் தேவைப்படும். அதாவது எங்கேனா நீங்கள் லாஸ்ட்டுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டே வாங்க. மூவ் பண்ணிட்டே வந்தால் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுலாம் கரெக்டாக இந்த 12.13 செகண்ட் இந்த இடத்துல போயிட்டு இப்போ இந்த இமேஜை 2ஆக கட் பண்ணுங்கள். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜ் 2 ஆயிருமா,
இப்போ அந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த எல்லா லேயருக்கும் கீழே கொண்டு வாங்க. கொண்டு வந்து அந்த பழையபடி இருந்ததுக்கு அதுக்கு மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை ஒரு டூப்ளிகேட் பண்ணணும். அதுக்கு அந்த இமேஜை டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் லேயரை டச் பண்ணி இந்த ரெண்டாவது இருக்க டூப்ளிகேட்டரை கொடுத்தாலே போதும், டூப்ளிகேட் ஆயிரும். டூப்ளிகேட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த மேலாப்பில் இருக்க லேயரை டச் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில் போங்க. போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுமே இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த இமேஜ்லேருந்து பேக்ரவுண்டை கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரினா அந்த எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். கிடச்சதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் மேலே அந்த லிரிக்ஸே எல்லாத்துக்கும் மேலே கொண்டு வந்தாலே போதும். இந்த மாதிரி இதுக்கு தேவையான அந்த டெக்ஸ்ட் எல்லாமே நம்மளோட இமேஜுக்கு பேக்கில் போயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு புரியலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் watching.